ஒரு தருணம். எத்தனையோ விழாக்களுக்கு போயிருக்கோம். பட் இது ரொம்ப புதுசாக, ரொம்ப சந்தோஷமாக. இந்த தமிழ் வழி பள்ளியில் குழந்தைகளை சேர்ந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது, பார்த்தீங்களா, எந்த பயமும் கிடையாது, யாரை பார்த்தும் பயம் கிடையாது. அப்படிதான் பிள்ளைங்க வளரணும், குழந்தைங்களா இருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். சாட்டை பண்ணும்போது ஒரு ஆய்வு நான், ஏன்னா குழந்தைங்களை ரேஸில் ஓட விட்டு பழகிட்டாங்க. குழந்தைகளில் 4 விதம் இருக்காங்க. ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்லோ லேர்னர்ஸ், கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். மாடரேட்ன்றது எப்படின்னா, திடீர்னு புரியும், திடீர்னு புரியாது, கொஞ்சம் லேட்டாக புரியும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறாங்க. நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஈஸியாக அவங்களுக்குள்ள போய் சேராது. இந்த 4 விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி எத்தனை ஸ்கூலில் நடக்குது. இந்த மாதிரி தமிழ் வழி பள்ளிகளில் தான் அது நடக்கும். இங்கே தான் சாத்தியம். இதுதான் கல்வி முறை. ஆசிரியர்கள் 2 விதம் இருக்காங்க. அதாவது படித்த ஆசிரியர்கள், படிக்கிற ஆசிரியர்கள். ஒரு சில ஆசிரியர்கள்லாம் படித்து முடிச்சு வேலைக்கு வந்துட்டா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது, புத்தகத்தையே பார்க்கறது கிடையாது. அவ்வளோதான், மாதம் ஆச்சுன்னா சம்பளம் கிடைக்குது, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. படிக்கிற ஆசிரியர் இருக்கா பார்த்தீங்களா, தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது. பதில் தெரியலன்னா அவங்களோடய சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதிலை தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர்கள். இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நான் நண்பர்கிட்ட இப்போ ஒரு வேண்டுகோள், அடிக்கடி நானும் வரேன், என்னைய ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி இந்த பள்ளியில் வச்சுக்கிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறத விட நம்ம எது சரியாக அதை நோக்கி போகிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் 3 விதமான அப்பாக்கள். ஒரு அப்பா மாணவன், அதாவது தன் பிள்ளை இயல்பாக, அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ அம்மா கூட சொன்னாங்க, இயல்பாக பேசினல அப்படின்னாங்க. அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது, எந்த விதமான முகமுடியும் இல்லாமல், யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நமக்கு உள்ளேருந்து என்ன வருதோ அதுதான் இயல்பு. நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடறோம். ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் கூட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னா. ஒரு வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்களேன் அப்படின்னா, 1 வாரமா அப்படிம்பாங்க. ஏன் 1 வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா, வாழ்க்கை பூரா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா எப்படின்னா, தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்றதை பிள்ளைக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சி அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா. இன்னொரு அப்பா புள்ள வயிற்றுல இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார், இவர் அவன் இங்கே தான் படிக்கணும், அவன் இத்தனை மார்க் வாங்கணும், அவன் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம். ஏன்னா பிறக்கவே இல்லை, ஆணாக பிறந்தாலும் இதுதான் பேர், பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய 30 வருஷத்துக்கு முடிவு பண்ணுற அப்பாக்கள். ஏன்னா இவங்களுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு கிடைக்காதெல்லாம் என் பிள்ளைங்க கிடைக்கும்ல, இப்போ ஒன்னாலே முடியல, ஏன் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறாரு. இன்னொரு அப்பா இருக்காங்க, எப்படின்னா, நான் படித்த பள்ளிக்கு போய் நம்ம ஆசிரியரெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா, ஒன்று நம்ம 100 மார்க் வாங்கியிருந்தால் அந்த ஆசிரியருக்கு நம்மளுக்கு தெரியும், இல்லை சைவர் வாங்கியிருந்தா தெரியும், பின்னாடி இருந்தான் நடுவுலையே இருப்பாங்க. அவன் போனால் என்ன சொல்லுவான்னா, சார் அந்த 100 மார்க் வாங்கினவன் பேரை சொல்லணும், இல்லைன்னா சைவர் வாங்கினவன் பேரை சொல்லணும், சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் நடுவுலேயே இருப்பாங்க, நடுவுலேயே வாழ்வாங்க, நடுவுலேயே இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளம் இருக்காது, அப்படியே போயிடுவாங்க. அவங்க தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க.
சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கிறவங்க தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தகப்பன். இந்த 3 அப்பாக்களோடையே சேர்ந்து வரதான். ஏன்னா ஒவ்வொரு படைப்பு எடுக்கும்போது ஒன்று போராடி நார்மலாலாம் எழுத மாட்டோம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன். இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலாம் நமக்கெல்லாம் காசு வராது. ஏன்னா நீங்கள்லாம் போய் முதல் நாளே போய் பார்த்துட மாட்டீங்கல்ல, பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகணும், இல்லைன்னா ஓடிடியில் வரும், ஃபோனில் வரும், அப்போ தான் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேறு படங்களில் போய் இப்போ தெலுங்குலலாம் போய் வில்லனாலாம் நடிக்கிறேன். வில்லனாக நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது. சரி ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம், இந்த மரியாதையை கொடுத்தது இந்த சமூகம், இந்த சொசைட்டிக்கு எதாவது நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த இப்போது ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம். அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னென்னா, குழந்தைங்களை வீட்லேயும் பேச விட மாட்டாங்க, ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் பேச விடுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. பயமுடு பேசாமல் உனக்கு என்ன தெரியும், சும்மா நொயின்ட்டு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அதே தான். ஆத்தியரை பார்த்தோ டீச்சரை பார்த்தோ ஏதோ புதுசாக ஒன்று கேட்டுருச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த கிளாஸில் இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது. பள்ளிக்கூடத்துலேயும் பேச விட மாட்டாங்க, வீட்லேயும் பேச விட மாட்டாங்க. குழந்தை எங்கே தான் பேசும், இந்த பயணத்தில் தான் பேசும். குழந்தையாக இருக்கும். சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போ தான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்பவுமே நான் ஆசைப்படுவது என்னென்னா, பெற்றோர்களையோ மூத்தவர்களையோ மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும், அவ்வளோ அறிவு இருக்குது. நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அப்படிதான் எல்லா பெற்றோரும். அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம், அதாவது ஆரம்பிக்கும் போதே ஜாதி வேணாண்டா, மதம் வேணாண்டா, ஏற்றத்தாழ்வு வேணாண்டா, எளிமையாக இருங்கடா அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொன்னால் கேட்டுக்கும். அதுக்கே தெரியாமல் அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகாக வளர்ந்துடும். ஏன்னா என்ன அப்படி தான் வளர்த்தாரு எங்கள் தாப்பனார். அதை நோக்கிய ஒரு பயணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கோம், இன்னும் இயங்குவோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து கை கொடுத்ததாக இருக்கட்டும், பேசுனதாக இருக்கட்டும். அடுத்த தலைமுறை இப்படி தான் வளர்ப்போம். வாழ்த்துக்கள். வெல்வோம், நல்ல பெருசாகும். இணை பரிசீலனையாளர் வேல்முருகன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் கணிப்பார். அனைவரும் ஆவலாக காத்திருக்கக்கூடிய நம்முடைய இளம் விட்ட சோழன் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அண்ணன் அவர்களை பேச அழைக்கின்றனர். மருத்துவர் வேணுகோபால் அவர்கள் பள்ளிக்கு நன்கொடை அளிக்க விரும்புகிறார். வாய்ப்பு உருவாக்கப்படும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை அரசு சட்டமாக்க செய்தவன். அப்ப என்னுடைய பணிகள் எல்லாமே இங்க கூட நம்முடைய அம்மா, நம்முடைய மனோகரன், நம்முடைய இங்க பேசி எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய விஜய் ஆனந்த் போன்றவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள். இந்த தமிழ் சமூகத்தின் இந்த அங்கீகாரம் வேல்முருகன் ஆகிய எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் ஒரு மாற்று அரசியலை, தூய அரசியலை, நேர்மையான அரசியலை, இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையர் உட்பட அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை இந்த மண்ணில் நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். நான் 6 முறை தேர்தல் களத்தை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்ற 3 காலகட்டத்திலும் இந்த சமூக மாற்றத்திற்கான பல்வேறு சட்டங்களை, பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், மணல் குவாரிகளை அரசுரிமையாக்கியது, மழைநீர் சேகரிப்பு திட்டம் தருவது, ஏழை எளிய குழந்தை செல்வங்களுக்கு மாலை நேர கல்வி கூடங்கள் திறப்பது, இதுபோன்று பல்வேறு மாற்று சிந்தனைகளை, மோனோ ரயில் ஏற்படுதல்ல மெட்ரோ ரயிலை கொண்டு வந்து மக்களுடைய நெருக்கடியை தீர்க்க வேண்டும்,
பாதசாரிகளுக்கு தனி வழி, மிதிவண்டியிலே பயணிப்பவர்களுக்கு தனி சாலைகள் என்று பல்வேறு ஆலோசனைகள் என்றால் முன்வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக நாம் இங்கு பதிவு செய்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழர்கள் என்றால் தமிழில் பேசினா அது ஏதோ தவறு அல்லது அது ஒரு இழிவு, அப்படி ஆங்கிலத்தில் பேசினால்தான் பெருமை, நாம் வந்து ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிற ஒரு நிலை இருக்கிறது. அது அல்ல. இங்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கையில், சிந்திக்கையில், எண்ணங்களில் கனவு. ஒரு பிள்ளை செல்வம் இரவு நேரத்தில் எந்த மொழியில் கனவு காண முடியும்? அவருடைய தாய்மொழியில் தான் கனவு காண முடியும். ஆக அந்த தாய்மொழி, தாய் வழி தமிழ் வழி, அந்த தமிழ் வழி கல்வி இன்றைக்கு பெரும்பான்மையா இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி முறை இருக்கு பாருங்க. ஆங்கிலோ இந்தியன், சிபிஎஸ், இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன்ஸ், அப்புறம் எத்தனை அந்தந்த ஊர்ல, அப்புறம் நம்முடைய அரசுடைய சமச்சீர் கல்வி முறை. ஆக நான் சட்டமன்றத்தில் கருத்து எடுத்து தொடர்ந்து போராடி வருகிறேன். அருகாண்மை பள்ளி கல்வி முறை வேண்டும். இங்க முதலமைச்சர் பையனா இருக்கலாம், எம்பி பையனா இருக்கலாம், எம்எல்ஏ பையனா இருக்கலாம், கலெக்டர் பையனா இருக்கலாம், கமிஷனர் பையனா இருக்கலாம், சாதாரண ஏழை கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளையாக இருக்கலாம். அனைவருக்கும் சம வாய்ப்புள்ள ஒரு கல்வி. அது மாதிரி நெய்பர் ஸ்கூல் சிஸ்டம் மேலை நாடுகளில் இருக்கிறது. அதே மாதிரி தாய்மொழி வழி கல்வி அது மேலை நாடுகளில் இருக்கிறது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் தான் இங்க வந்து 5-6 முறை கல்வி முறைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய குறிப்பா இங்க இருக்கிற இந்த 70 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு தான் நம்முடைய இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் நன்றி சொல்லணும். துணிந்து முடிவெடுத்து இந்த திருவள்ளுவர் தமிழ் பள்ளியை தேர்வு செய்து உங்கள் பிள்ளை செல்வங்களை எங்கள் அம்மா இறை பொற்கொடி அவர்கள் கரங்களில் ஒப்படைத்திற்காக உங்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அப்ப நான் சின்ன குழந்தையா படிக்கும்போது பள்ளியில படிச்ச இந்த பாடங்கள், திருக்குறள்கள், செய்யுள்கள், தலைவர்களை பற்றிய பேச்சு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற போது எங்களுக்கு திரும்பவும் வருகிறது. எங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு பேசிய ஒவ்வொரு குழந்தை செல்வங்களும் எவ்வளவு அற்புதமாக அந்த தமிழை கையாண்டார்கள். ஒரு எழுத்து பிழை இல்லாம, ஒரு பிசர் இல்லாம, ஒரு தட்டு தடங்கள் இல்லாம, அவங்க ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் பயிற்றுவித்திருந்தாலும் கூட அதை அப்படியே உள்வாங்கி தன்னுடைய சிந்தனையில் இருந்து வெளியே வர செய்வதுதான் நம்முடைய தாய் வழி தமிழ் வழி கல்விக்குரிய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிறப்பு. அந்த சிறப்பை நம்முடைய குழந்தை செல்வங்கள் மிகச்சிறப்பாக இவங்கெல்லாம் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பண்புள்ளவர்களாக, தலைமை பண்புள்ளவர்களாக, பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களை, உறவுகளை, தாத்தா பாட்டிகளை போற்றக்கூடியவர்களாக, சமூகத்தில் நடக்கின்ற தீங்குகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக, சமூகத்தில் அவலத்திற்கு எதிராக கலங்காண வேண்டும் என்கிற உணர்வை பெறக்கூடியவர்களாக இது போன்ற தமிழ் வழி பள்ளியில் படிக்கின்ற குழந்தை செல்வங்களுக்கு இயல்பாகவே அவருடைய மனங்களிலே அந்த மாற்றம் வரும். ஆக அந்த மாற்றத்தை தருகின்ற, சமூக மாற்றத்தை தருகின்ற இது போன்ற பள்ளிகளை நடத்துகின்ற நம்முடைய அம்மா உள்ளிட்ட, நம்முடைய செயலர், நம்முடைய திருமலை உள்ளிட்ட இதற்காக பங்கெடுத்து பணி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி, நம்முடைய சமுத்திரக்கனி இயக்குனர் அவரு வெற்றிமாறன், சேரன், தங்கர்பச்சா, இந்த மாதிரி விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 தமிழ் இயக்குனர்கள் இருக்கிறாங்க. இந்த தமிழ் சமூகத்தின் பெருமையை, மொழியின் பெருமையை, உழைப்பின் பெருமையை, கூட்டு குடும்ப வாழ்க்கையின் அர்த்தத்தை என்னுடைய இயல்பான முறையில் இந்த தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்பதை, சமூகத்தில் நடக்கின்ற அநியாயங்களை, அக்கிரமங்களை, சட்டங்களை, விசாரணைங்கிற ஒரு படத்துல அவர் எப்படி காட்சிப்படுத்திருப்பார்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு படைப்பாளி என்பவர் இந்த சமூகத்தில் நடக்கிற தீங்குகளுக்கு, அநீதிகளுக்கு, அக்கிரமங்களுக்கு எதிராக படைத்த மக்களிடங்களை கொண்டு சேர்ப்பது. ஆனா என்ன பெரிய கொடுமைன்னா, அந்த மாதிரி படைப்புகளை, அந்த மாதிரி படைப்பாளிகளை இந்த சமூகம் போற்றி கொண்டாடாது. ஆனா ஒண்ணுமே இருக்காது. 2 டான்ஸ், 2 பாட்டு, 2 இப்படி பேண்ட்டை கீழ்ச்சி விட்டுக்கிறது, தலையை விரிச்சு விட்டுக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள். முதல் காட்சி பார்க்கறது, மண் சோறு சாப்பிட்றது, மொட்டை அடிச்சுக்கிறது, வேப்பலை உட அமைச்சுக்கிறது, நடைப்பயணம் போய் அந்த படம் 100 நாள் வெற்றிக்காக இவர்கள். ஆனா இந்த சமூக மாற்றத்திற்காக சிந்திக்கின்ற, இந்த சமூக மாற்றத்திற்காக உழைக்கின்ற எண்ணற்ற படைப்பாளிகள். இப்ப சமுத்திரக்கனி இருக்காருன்னா அவருடைய படைப்புகளை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அந்த கலைஞனை, அந்த எழுத்தாளனை, அந்த வசனகர்த்தாவை, அந்த இயக்குனரை, அந்த நடிகனை இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். ஆனா இந்த சமூகம் யாரை அங்கீகரிக்குது? குஷ்புக்கு கோயில் கட்டிட்டு இருக்கு, நமிதாவுக்கு சிலை வச்சுக்கிட்டு இருக்கு, நயன்தாராவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவரை கொண்டாடுங்க, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இது போன்ற இழிவான செயல்களை நம்ம தமிழ் சமூகம் செய்யக்கூடாது.
அவர்கள் நல்ல படைப்பாளிகள், நல்ல நடிகர்கள், நல்ல கதாநாயகர்கள் என்று சொன்னால் அவர்களை நம்முடைய தமிழ் சமூகம் கூட்டி அங்கீகரித்து பாராட்டி மகிழ்வித்து சபையில் நிறுத்தி அவர்களுக்கான மதிப்பளித்தல் செய்து இன்னும் சமூக மாற்றத்திற்கான அவருடைய பங்களிப்பை தமிழ் சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நிலைமைக்கு வரணும். ஆனா இங்க என்ன, ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறது, ரசிகத்தன்மையோடு கடந்து செல்வது, அது ஒழிக்கப்பட வேண்டும். அதை சமுத்திரக்கனி, வெற்றிமாறன் போன்றவர்கள் தான் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்களை இந்த தமிழ் சமூகத்தில், தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற இயக்குநர்களை இன்னைக்கு எத்தனையோ சினிமாக்காரங்க இருக்காங்க. இங்க கூட சமுத்திரக்கனியை விட இன்னும் நிறைய அதிகாரம் புசிய மிகச்சிறப்பான நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட்டு வந்தா இன்னும் நிறைய பொதுமக்கள்லாம் கூடுவாங்க. ஆனா நம்முடைய திருமலை அவர்களும் நம்முடைய பொற்குடி அம்மா அவர்களும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகமும் ஏன் சமுத்திரக்கனியை தேர்வு செய்தது என்று சொன்னால், சமுத்திரக்கனி தமிழ் சமூகத்தின் மாற்றத்திற்கான கருத்துக்களை, குடும்ப கூட்டு உறவுகள் வாழ வேண்டும், என் மொழி, என் நாடு, என் இனம், என் இனத்தின் வரலாறு, என் நிலத்தின் பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, இலக்கியம், இலக்கணம், வளம் இவை அனைத்தும் சிதையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற சில படைப்பாளிகள் ஒருவராக அவர் இருக்கிறார், இருந்து கொண்டு இருப்பார் என்கிற நம்பிக்கையில் தான். அவர் வந்து பார்த்தோன்னே ஒரு பெரிய ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு சினிமா தரமான ஆள்லாம் இல்லாம சகஜமா அந்த குழந்தைகளோட பழகுது. ஒவ்வொரு குழந்தை செல்வத்தோடைய தனித்திறமை அவருடைய செல்போன்ல அதை படம் பிடிச்சி அதை அப்படி அவரே இங்க வந்த உடனே ஒரு குழந்தையா மாறிட்டார். இதுதான் இந்த தாய்மொழி வழி கல்விக்கும் இந்த தமிழ் வழி பள்ளி கல்விக்கும் உரிய சிறப்பு. இதே நீங்க ஆங்கில பள்ளி, சிபிஎஸ் பள்ளி ஆண்டு விழாவுக்கு போங்க, அங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்? நீ ரெடியா, நான் ரெடியா பாட்டு ஓடும். அதுக்கு இந்த பச்சை குழந்தைகளை ஆட விடுவாங்க. எப்படி சமைஞ்சது எப்படி என்று என் பச்சை குழந்தைகளை ஒரு பெண் எப்படி பூப்படைந்தால் என்பதை முதல் தசையில் அசைக்க சொல்லி கலர் கலரா பூக்கள் கொட்டும் ஒளி காட்சிகள் அமையும். அதற்கு என் பிஞ்சு குழந்தைகளை ஆட சொல்வார்கள். அந்த அநாகரிக பாட்டுகள்ல அருவருக்கத்தக்க வசனத்துக்கு வாய் அசைவு இங்கு இல்லாமல் என் தமிழுடைய பெருமையும், என் தமிழ் சமூகத்தின் பெருமையும், என் தமிழ் சமூகத்தின் இலக்கியம், இலக்கண வளங்களையும் என் குழந்தை செல்வங்கள் வாய்களால் உச்சரிக்கப்பட்டு கொண்டது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அதுதான் உண்மையான தமிழ் வழி பள்ளியின் சமூக பணி, தமிழ் சமூகத்தின் மாற்றத்திற்கான அறப்பணி. அந்த பணியை நம்முடைய திருவள்ளுவர் தமிழ் பள்ளி மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு இது போன்றவர்கள் தளர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக நான் கடந்த 2 முறை 10 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த போதும் என்னுடைய மாத சம்பளத்தை முழுவதுமாக இது போன்ற தமிழ் பணி சமூகத்திற்காக அர்ப்பணித்து உதவி செய்து வருகிறேன். கடந்த மாதம் கூட நம்முடைய பாவலர் தமிழ் களத்துக்கு சென்று இது போன்று பேசிக் கொண்டிருந்தோம். திடீரென்று மின்சாரம் தடையாகிவிட்டது. ஆனால் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரிடமும் எதற்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம், எங்களுக்கு பொருளாதார உதவி கொடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. என்னங்கன்னு கேட்டேன். இந்த ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவாங்களே, ஜென்ரேட்டர், மின் தூக்கி இருக்கான்னு கேட்டேன். இல்லை நாங்க அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு ஐயாவை கேட்டேன். அதுக்கு ஒரு ரூபா ஆகுனாரு. சரி கவலைப்படாது, இந்த மாதம் வேல்முருடைய சம்பளம் தமிழ் களத்தினுடைய மின்மாற்றிக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். அதுபோன்று இது தேர்தல் மாதம், இப்போது கொடுத்தால் தேர்தல் வழக்கை நான் சந்திக்க நேரிடும். அதனால் எதிர்வரும் என்னுடைய சட்டமன்றத்திற்கான ஒரு மாதத்திற்கான ஊதியம் 1 லட்சம் ரூபாய். அதை எதிர்வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தருகிறேன் என்கிற அந்த உறுதிமொழியை இங்கு நான் தருகிறேன். இந்த உறுதிமொழியை கொடுத்து மேடவாக்கத்தில் இருக்கிற வாக்காளர்களின் வாக்கை கவர்வதற்கு அல்ல, இந்த மேடவாக்கத்தில் இருக்கிற இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா என் தாய்மார்கள் எல்லாம் பார்க்கிறேன். ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து இந்த சென்னையில் வந்து தங்கி தன் பிள்ளைகளை படிக்க வைத்து மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கான இருக்கிற முகங்கள். இது எதுவும் பணக்கார மேட்டுக்குடி முகங்கள் அல்ல, அல்லது குறைந்தபட்சம் ஒரு நடுத்தரத்தில் இருக்கிற மாதம் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய முகங்கள் அல்ல. ஆக இந்த ஏழை எளிய இந்த போன்ற நம்முடைய இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் அவர்கள் தங்கள் பிள்ளை செல்வங்களை இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய் கூட தன்னுடைய பிள்ளை ஆங்கிலம் சரளமாக பேசட்டும். நீங்க ஆங்கிலம் கற்றுக் கொடுங்க, ஹிந்தி கற்றுக் கொடுங்க, நீங்க எல்லா உலகத்துல ஜப்பனீஸ் கற்றுக் கொடுங்க, எல்லா மொழிகளும் கற்றுக் கொடுங்க. ஆனால் எல்லா மொழிகளுக்கும் தாயாக இருக்கின்ற என் தாய்மொழி தமிழை கற்றுக் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு கூடுதலாக உங்க பிள்ளை செல்வங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் பிரிதொரு மொழிக்கோ பிரிதொரு இனத்திற்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் என்னுடைய தமிழர் நிலத்தில், என்னுடைய தாய் நிலத்தில் என் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமை திட்டமிட்டு மறுக்கப்படுவதை எதிர்த்து களங்காணுகிறோம். திட்டமிட்டு என் தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு நிதியை தர மறுத்து
எங்கள் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு ₹1 தர மறுத்து செத்த மொழி நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு நிதிநிலையில் ஒதுக்குகிறீர்களே, அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், கேட்கிறோம். ஆக அந்த வகையில் இந்த பள்ளி மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும், விரிவடைய வேண்டும். இந்த பள்ளி தொடர்ச்சியாக இயங்குவதற்கு, நடத்துவதற்கு நம்முடைய தமிழக அரசு எந்த விதங்களிலெல்லாம் உதவ வேண்டுமோ அதற்கான கோரிக்கைகள் நம்முடைய தாயிடமிருந்து எது வரப்பெறுகிறதோ அத்தனையும் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் கோரிக்கையாக ஏனைய என்னுடைய தாய் வழி தமிழ் வழி பள்ளி கல்வியின் சார்பாக முன்வைத்து அதை கொள்கை ரீதியாக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்கிற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் தந்து இந்த பள்ளி 33 ஆண்டு விழாவை இன்றைக்கு நிறைவு செய்து 34ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய பணி செய்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், உதவி செய்கின்றவர்கள், கொடையாளர்கள், இங்கே இந்த பகுதியில் இது போன்ற விழாக்கள் நடக்கின்ற போது பொதுமக்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருந்தாலும் கூட ஒரு தமிழை நேசிக்கின்ற ஒரு குடும்பம் நடத்துகிற பள்ளி விழா என்கிற அடிப்படையிலே இப்பகுதி மக்களுடைய பூரண ஒத்துழைப்போடு இந்த பள்ளி மிகப்பெரிய ஒரு பள்ளியாக மாற வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக நாம் தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிமிடம் வரையிலும் அமைதி காத்து அருள் கூர்ந்து அமர்ந்திருந்த அத்தனை என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், என் தாய்களுக்கும், குழந்தை செல்வங்களுக்கும், வருகின்ற அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி வைப்பிடல் வேண்டும், என் மூச்சதற்குதவிடல் வேண்டும். நம்முடைய திருவள்ளுவர் தமிழ்வழி பள்ளியின் 33ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பள்ளியின் நிறுவனர் அம்மா இறை பொற்கொடி அவர்களுக்கும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா சிவபூஷணம் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், சுங்கம் தவிர்த்த சோழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும், திரைப்படத்தில் மட்டும் நடிக்காமல் தன் வாழ்நாளிலும் அப்பாவாகவும் அண்ணனாகவும் தோழனாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர் இயக்குனர் சமுத்திரகனி அவர்களுக்கும், தமிழ் வழியிலேயே கல்வி கற்று தணிக்கையாளர், நம்ம ஆடிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆடிட்டர்னா ஒரு இப்போ இருக்கிறதுலே ஏழைங்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா, அவங்க மட்டும்தான் ஆடிட்டராக இருப்பாங்க. அந்த மரபை உடைச்சி ஊருக்கு ஒரு தணிக்கையாளர் கட்டாயம் வரணும் அப்படின்றத ஒரு பெரிய முயற்சியாக முன்னெடுத்து இந்தியாவிலே இவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சவாலாக நின்று இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய முதல் 10 இடத்துல நம்முடைய ஒரு பச்சை தமிழர் ஒருத்தர், நம்முடைய ஐயா திரு ஜான் மோரிஸ் அவர்கள் எண்ணற்ற தணிக்கையாளர்களை, இன்னைக்கு கூட அவங்க அலுவலகத்தில் 200 மாணவர்கள் படிக்கிறாங்க, 200 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, 200 தணிக்கையாளர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய பொறுப்போடு, சமூக பொறுப்போடு இங்கு களமிறங்கி நாம ஒரு பக்கம் வேலை செஞ்சு அவர் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இந்த களத்தில். ஐயா அவர்களுக்கும் அதே போன்று நம்முடைய உலகமே வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நெஞ்சகம் சொல்றாங்க, இருதயம் சொல்றாங்க இல்லையா, இந்த இருதய ஆய்வுல நெஞ்சகவியல்ல மிகப்பெரிய உலக அளவில் இருக்கிற ஒரு மருத்துவ முதுவராக இருக்கக்கூடிய எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்காங்க. ஐநாவே அவங்கள பாராட்டி இருக்கு, எண்ணற்ற ஐரோப்பிய நாடுகள் பாராட்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் நம்மளுடைய அம்மாவுக்கும் அவங்க தான் நெஞ்சக மருத்துவம் செஞ்சாங்க. வெறும் 60 ஒரு பேஷண்ட், 60 நோயாளிகள் மட்டும்தான் வந்துட்டு இருந்த அந்த ஓமந்தூர் அரசு மருத்துவமனையை இன்னைக்கு ஒரு நாளைக்கு 600 நெஞ்சக நோயாளிகள்
சிகிச்சைக்காக வந்து போகக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே உருவாக்கியிருக்காங்க. அம்மாவை திட்டமிட்டே வந்து இங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவன மருத்துவமனைகள் திட்டமிட்டே இவங்களை இங்கிருந்து அனுப்பியாகணும்னு பல்வேறு கட்டம் கட்டி இங்கிருந்து தஞ்சாவூருக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க. 3 மாதமாக தஞ்சாவூரில் பேராசிரியராக இருந்தாங்க. முதல்வர் நேரடியாக அம்மாவுடைய நிலையில் தலையிட்டு உடனடியாக இந்த மருத்துவமனைக்கு வரணும். நாமெல்லாம் நிறைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம். உடனடியாக ஒரே நாளில் முதல்வர் தலையிட்டு திரும்பவும் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கும் இப்போ நாங்கள்லாம் அம்மா இல்லைன்னா நாங்கள் தஞ்சாவூருக்கே வந்துடணும்லாம் சொன்னோம். அம்மா வந்து நாங்கள் தஞ்சாவூர் போயிடும், அம்மா கூப்பிட்டு வரோம் அப்படின்ற சொல்லியிருந்தோம். அப்படி ஒரு சிறந்த மருத்துவர் அம்மா செசிலி மேரி மெசல்லா அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மை போன்று பாவலரேறு ஐயா பெயரில் பாவலரேறு தமிழ் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மனோகரன் ஐயா அவர்களையும், நன்றியுரை ஆற்றக்கூடிய அம்மா லதா அவர்களையும், தமிழ்நாடு தமிழருக்கு இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய விஜயானந்த் அவர்களையும், நம்முடைய வாழும் போராளி அம்மா அற்புதம் அவர்களையும், நம்முடைய தாய் தமிழ் கல்வி பணியின் செயலர் தோழர் வெற்றிச்செழியன் அவர்களையும், தோழர் மாந்தனையன் அவர்களையும், இங்கு இவ்வளவு நேரம் பல்வேறு பணிகளுக்கிடையே நம்மோடு இங்கு குழந்தைகளோடு நீங்கள் இருந்து மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை பார்த்திருக்கிற பெற்றோர்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் எனது பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான ஒரு உலக சூழல்ல நாம சண்டை போடுறது பன்னாட்டு முதலாளிகளோட, நம்ம பள்ளியை சுற்றி இருக்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், பன்னாட்டு பள்ளிகள். இன்னைக்கு அரசு பள்ளிகளே வந்து மோதி தோத்து போய் அரசு பள்ளியே இன்னைக்கு தமிழ் வழியில் நடத்தாம ஆங்கில வழிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாம எந்த ஒரு வணிக நோக்கமும் இல்லாமல் ஒரு பாவலரேறு, பாவாணர், மறைமலடிகள், பாவேந்தர் இவங்களோட வழி நின்று, இறைக்குருணர் இவங்களோட வழி நின்று அம்மா பொற்படி அவர்கள் அரும்பாடுபட்டு இப்பள்ளியை 1991 இப்பள்ளியை தொடங்கினார்கள். மிகவும் பொருளி நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு மிதிவண்டியில் போகிறவங்களுக்கு ஒரு மகிழ்வுந்தில் போகணுன்னு விருப்பம் இருக்கும். மகிழ்வுந்தில் போகிறவங்களுக்கு அதை விட ஒரு உயர்தர மகிழ்வுந்தில் போகணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பங்களெல்லாம் களைஞ்சிட்டு இந்த சமூகத்துக்காக, இந்த பொது சமூகத்துக்காக வாழறதே ஒரு பெரிய பணின்னு சொல்லிட்டு இந்த தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அம்மா அவங்க இந்த பள்ளியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பள்ளியை பார்த்து கிட்டத்தட்ட 200 பள்ளிகள் தமிழ்நாட்டில் தாய் தமிழ் பள்ளிகளாக உருவெடுத்தது, தமிழ் வழி பள்ளிகளாக உருவெடுத்தது. ஆனால் நம்மளோட அவலநிலை இன்னைக்கு வெறும் 18 பள்ளியாக தான் இருக்கிறோம். இதை நம்ம அவலநிலையாக பார்க்க வேண்டாம். ஏன்னா அரசு ஒரு மிக பெரும் ஆற்றலுடைய அரசாலையே வந்து நடத்த முடியல. 32 பள்ளி அடுத்த வாரம் மூடுறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க அரசு. ஏற்கனவே ஒரு 3500 பள்ளிகள் மூடுறதுக்காக மூடிட்டாங்க. இப்படியான சூழல்களில் இன்னைக்கு கல்வி வந்து வணிகமாயிருச்சு. இந்திய அரசே வந்து இந்த காட் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு இது வந்து சர்வீஸ், இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையுள்ள ஒரு பணி. ஆனால் இதை வந்து தொழிலாக மாற்றி, வணிகமாக மாற்றி அரசே வந்து இன்னைக்கு வந்து இதுக்கான முதலீடுகளை தனியார் கிட்ட இருந்து வரவேற்று இப்போ அதில் தான் வந்து நிறைய நிறுவனங்கள், HCL போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடம் தொடங்கியிருக்கு. சிவநாடார் ஸ்கூல்ஸ் போன்ற பள்ளிக்கூடங்கள்லாம், இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கம் அவங்க நிறுவனத்துக்கான ஹியூமன் ரிசோர்ஸ், அவங்களோட மனித வளங்களை உருவாக்குறதுக்காக, அவங்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பணியாட்களை உருவாக்குறதுக்கு தான் இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி இங்கே கறிக்கோழிகள் பார்த்துருப்பீங்க, பிராய்லர் கோழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோழி இனப்பெருக்கத்துக்கு பயன்படாது, கறி சாப்பிட்றதுக்கு மட்டுமே பயன்படும். அது போன்றதான் இங்கே இருக்கிற அனைத்து தனியார் பள்ளிகளும் உங்களை வந்து தனியார் நிறுவனங்களில், பன்னாட்டு பள்ளிகளில் வேலை செய்யறதுக்காக, ஒரு அடிமைகளாக உங்களை இருக்கிறதுக்காக தான் இந்த பள்ளிகள் தோன்றி இருக்கக்கூடியது. நீங்கள் தெளிவாக இங்கே உணரலாம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மிக பெரும் ஆளுமைகள். இவங்க எல்லாருமே தமிழ் வழியில் படித்தவங்க தான். இவங்களால இந்த உலக அளவில் போயிட்டு நின்று வேலை பார்க்க முடியுதா இல்லையா? அப்துல் கலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணைகளை உருவாக்கி இருக்காரு. இவர் எந்த மொழியில் படித்தார்? அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்காரு, தமிழ் வழியில் தான் படிச்சிருக்காரு. மயில்சாமி அண்ணதுரை தமிழ் வழியில் தான் படிச்சிருக்காரு. ஆனால் இவங்களாலலாம் தமிழ் வழியில் படித்து மிகப்பெரிய அறிவியலாளர்களாக வர முடியுதுன்னா நாம ஏன் வர முடியாது? ஒன்று புரிஞ்சுங்க மக்களே, நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாருமே நீங்கள் தான் அடுத்த கட்ட தலைவர்களாக கட்டாயம் வருவீங்க. நான் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா மற்ற எல்லா குழந்தைகளும் கறிக்கோழிகளாக வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நிறுவனங்களுக்கான, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாட்களாக தான் போவாங்க. நீங்கள் தான் அறிஞர்களாக வருவீங்க. எந்த குழந்தை தமிழ் வழியில் படிக்குதோ, எந்த குழந்தை தாய்மொழி வழியில் கல்வி இருக்குதோ, அந்த குழந்தை ஒரு சிறந்த நற்பண்பாளனாக வர முடியும், அந்த குழந்தை சிறந்த தலைவனாக வர முடியும். அதை நீங்கள் அனைவரும் உணரலாம். நீங்கள் இந்த பள்ளியில் சேர்க்கறதுக்காக, இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்காக நீங்கள் மிகவும் பெருமை கொள்ளலாம்.
நாம தான் அடுத்து இந்த தலைமுறைக்கு நாம தான் இந்த நாட்டை ஆள போறோம் அந்த திமிரோட நீங்க இங்க உட்காரலாம். அதை நான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா நீங்க பாப்பீங்க, நம்ம குழந்தைங்களும் இந்த சாலையில நடக்கட்டும், அந்த குழந்தைங்களும் சாலையில் நடக்கட்டும், எந்த ஒரு ஆக்டிவுமே இல்லாம, எந்த ஒரு சுறுசுறுப்புமே இல்லாம அந்த குழந்தைகள் பொதி சுமைகளா போயிட்டு இருக்கோம். இந்த குழந்தைகள் பாருங்க, பெரிய சோடைகள் எடுத்துட்டு வரதில்ல, பெரிய நோட்டுகள் எடுத்துட்டு வரதில்ல. எங்க குழந்தைங்களுக்கு சாதி மதம்னா என்னன்னு தெரியாது, எங்க குழந்தைங்களுக்கு கல்வி கட்டணம் என்னன்னு தெரியாது. நாங்க அப்படி சொல்லி அந்த குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதுதான் இங்க இந்த மொழி இனம் நாடு மட்டும்தான். ஏன்னா நாம தான் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, நம்மளுடைய கீழடி நமக்கு இப்ப சொல்லி இப்பதான் நம்மளை உணர்றாங்க. எல்லாருமே நாம தான் முதல் மாந்தர்கள் உணர்றாங்க, நாம தான் நாகரிகத்தை கொடுத்தோன்னு உணர்றாங்க. ஆனா நம்ம அழிக்கிறதுக்கு மிக பெரும் நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு. அதுக்கு அரசே துணை போகுதுன்றது நமக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. இத அரசுகள் கையில் எடுக்கணும். அரசுகள் நீங்க தமிழ் மக்களை காக்கணும்னா தமிழ் மொழியை காக்கணும். தமிழ் மொழியை காத்தாதான் இந்த மக்களை காக்க முடியும், இந்த இனத்தை காக்க முடியும், இந்த நாட்டை காக்க முடியும். இதை நீங்க விட்டுட்டு வேற நீங்க தமிழ்நாட்டை ஜப்பானாக்க போறீங்க, ரஷ்யாவுக்கு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏமாந்து தான் போகும். இங்க மக்களை, எளிய மக்களை மீண்டும் நீங்க நவீன தீண்டாமையா நீங்க செம்மஞ்சேரி போன்ற ஊருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு நீங்க ஒரே இடத்துல ஒரு 2 கிலோமீட்டர் பரப்புல கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 குடும்பங்களை நீங்க கொண்டு போய் சேர்த்து வச்சு ஒரு தனியான ஒரு மக்களை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமான ஒரு நிலைய, ஒரு அறிவியலை, எல்லாருக்கும் சமமான கல்வியை நீங்க கொடுக்கணும். முதல்வர் குழந்தையா இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினரோட குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு உறுப்பினரோட குழந்தையா இருந்தாலும் சரி, அந்தந்த குழந்தைகள் அவரோட தாய்மொழியில தான் படிக்கணும், அரசு பள்ளியில படிக்கணும். இது போன்ற தாய்மொழி தமிழ்மொழி பள்ளியில சேர்க்கணும். இதை நீங்க அனைவரும் இந்த இடத்துல உறுதிமொழியா எடுத்துக்கிட்டு அனைவரும் இந்த தமிழ்மொழி பள்ளிகளுக்கு, தாய் தமிழ் பள்ளிகளுக்கு துணையா நிற்கணும். இதை இங்க இருக்கிற ஆளுமைகள் செய்யணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.